ஹாய். சமீப காலமா டேரக்டர்ஸ் எல்லாமே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா லவ் டுடேல ஆரம்பிச்சு இப்ப அவர் ரீசெண்டா நடிச்ச 3 படமுமே பாத்தீங்கன்னா 100 கோடியை தாண்டிடுச்சு. அவரு இப்போ ஒரு சூப்பர், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஹீரோ லெவல்ல அவர் போயிட்டாருங்க. அதே கேட்டகரியில இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இப்ப ஒரு படம் நடிச்சிருக்காரு. அபினேஷ் அவர் பேரு. அவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு, வித் லவ். அந்த படம், இந்த படம் பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தவர் டூரிஸ்ட் ஃபேமிலியில. அந்த படத்தை இப்ப இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. டைரக்ட் பண்ண படத்துல தன்னோட டைரக்டரையே நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சிருக்காரு. அந்த படம் தாங்க வித் லவ். அபினேஷ் அபிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்த லவ், அப்புறம் இப்ப நடக்கிற லவ் பேஸ் பண்ண ஒரு கதைங்க. கதை ஆரம்பிக்கிறப்பவே பாத்தீங்கன்னா தன் ஹீரோவோட அக்கா தனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு நம்ம ஹீரோ. போன இடத்துல சின்ன குளறுபடி நடக்குது. குளறுபடி நடந்த இடத்துல ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்துட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுறாங்க. அப்படி பேசுறப்பதான் தெரிய வருது, தன்னோட ஸ்கூல் சீனியர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதாவது பொண்ணோட பையன் ஸ்கூல் சீனியர் அப்படின்றது தெரிய வருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறப்பவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லாம அந்த லவ் டிராப் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் கிட்ட அவங்க லவ் சொல்லாம விட்டுருப்பாங்க. கரெக்டா 2 பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. நம்ம 2 பேருமே நம்மளோட லவ்வரை போய் பாக்குறோம். பார்த்துட்டு நம்மளோட லவ்வ சொல்றோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மீட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது நம்ம 2 பேரும் மனசு ஒத்து வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்கு. இதுதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி போகும். பட் கதை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரேஷன் தகுந்த மாதிரி கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. டைரக்டரா இருந்தவர் ஹீரோவா இருக்காரு. எப்படி நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப, ஸ்கூல் லைஃப்ல சாருங்க கிட்ட பண்ற சேட்டையில இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்றது, லவ் சீன், எமோஷனல் சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்காருங்க. கொஞ்சம் சாயல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தெரிஞ்சாலுமே சில போர்ஷன்ல அவரோட நடிப்பு வித்தியாசமாவே இருக்குங்க. அதே மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா மலையாள வாட கொஞ்சம் இருந்தாலும் கண்டிப்பா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்மியை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. படத்துல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காதல், ஸ்கூல் லைஃப், அப்புறம் அவங்கள தேடி போற ரயில் பயணம், ஃப்ரெண்டோட மேரேஜ், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாவே இருக்குங்க. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்க. கண்டிப்பா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.